குறிப்பிட்டதை போல அந்த செய்கையை தவிர்த்திருக்கலாம். நான் பேசுனது எனக்கே திரும்பி கேட்குது. அந்த செய்கையை தவிர்த்திருக்கலாம். ஓகே. அந்த செய்கை என்பது ஒரு வீணான தேவையற்ற ஒரு செயல்தான். நீங்க கிட்டத்தட்ட அந்த சட்டசபைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. அங்கு ஒரு செய்கை செய்யப்படுகிற பொழுது அது அவைக்குறிப்பிலே எப்படி பதிவாகும் என்பதே ஒரு கேள்விக்குறி. சபாநாயகரிடம் ஒரு செய்கை செய்ய அனுமதி கேட்கிறார் என்று பதிவாகலாம். அப்ப என்ன செய்கை செய்தார், அது நாளைய தலைமுறைக்கு அந்த அவைக்குறிப்பில் எப்படி பதிவு செய்யப்படும் என்பதே முதல்ல ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். பட் அதையெல்லாம் தாண்டி அவர் முற்றாக பதிலே சொல்லல அப்படிங்கிற இடத்தை நான் பார்க்கல. சில இடங்கள்ல பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்காருன்னு பாக்குறேன். ரொம்ப முக்கியமா சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள். அது ஜென்ராம் சார் அவர்கள் சொன்னதை போன்று, தமிழன் பிரசன்னா அவர்கள் சொன்னதை போன்றும், அவர் வந்தால் உடனே சரியாகிவிடும் என்றுதான் மக்கள் வாக்களித்தார்கள். அது ஒரு நிலைதான். பட் ஆனா இன்று அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்பது ஏற்புடையதும் கூடதான். கிட்டத்தட்ட அது இன்றைக்கு நேற்று இல்ல, தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல். 10 மாத காலங்களாக டிஜிபியை நியமிக்கல அப்படிங்கக்கூடிய இடம் ஒரு விளக்கமாகத்தான் நான் பாக்குறேன். ஒன்று. இரண்டாவது இன்னொன்று, இந்த பேச்சினுடைய தன்மைகள்ல முழுக்க ஒரு வகையில பாஜகவினுடைய அந்த சாயல் இருக்கு. பாஜக பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த நாள்ல இருந்தே இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அந்த காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை கையில் எடுப்பாங்க. அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியல் எல்லாவற்றுக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சுட்டிக்காட்டிக்கிட்டே இருக்காங்க.